ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேரோட் ரீடர் விஷ்ணுப்ரியா. டுடே யூனிவர்ஸ் மெசேஜ் ஃப்ரைடே. யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, சூஸ் பண்ண வேண்டியது பைல் 1 அண்ட் பைல் 2. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அந்த மூன் கார்டு பொதுவாகவே சந்திரனோட பெண் ஆதிக்கம் நிறைந்தது சந்திரன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க தெய்வ அனுகிரகம் கிடைக்க போது, ஆசீர்வாதம் கிடைக்க போது, தைரியத்தோடு செயல்படுங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் பயம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. எல்லாரையும் கொஞ்சம் முழுமையாக நம்புங்க. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எதுவும் முழுமையாக நம்பலைன்னா கொஞ்சம் முழுமையாக நம்பி ஒரு விஷயத்தை செய்யும்போது அது முழுமையாக சக்ஸஸ் அடையும் அப்படின்னு சொல்லி பைல் 1 ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கிறதுனால பைல் 1 யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு அதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காம தான தர்மங்கள் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு அதோட பிரதிபலன் பல மடங்காக கிடைக்கும். எந்த விஷயத்தை எதிர்பார்க்காம தான தர்மங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பைல் 1 சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் சிறிது கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் முடிவு உங்களுக்கு வெற்றியில் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது தெய்வத்தோட நேர்த்திக்கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றும் போது உங்களுக்கு டபுள் மடங்கான ஒரு பலன்கள் கிடைக்கும். பெண்டிங்கில் ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சரியான காலகட்டம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் போய் நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் போது உங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களுக்கு பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, டெம்பரன்ஸ். இது சமநிலை தேவதை. இப்போது எந்த விஷயத்தையும் சமநிலையாக இருக்கிறதா குறிக்குது. இப்போது சகிப்புத்தன்மை நிறைஞ்சிருக்கும். நேராக வரப்பெற்ற சமநிலை துருப்புச்சீட்டு, பொறுமை, நிதானம் இந்த இதெல்லாம் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சில டைம் 2 கட்டான எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சில டைம் தவறிக்கிட்டு இருக்கீங்க. 2 கட்டானோட சூழ்நிலையும் இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அந்த மாதிரி நிலைமை தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. ஆனால் இது சரியாயிடும், உங்களால் சமாளிக்க முடியும், இல்லாட்டி சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பைல் 2 யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறாங்க. இனி வர காலகட்டங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் குறைஞ்சு சமாதானமாக போயிடும். அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகள் நிறையா இருக்குது உங்கள் லைஃப்பில் அப்படின்னாலும் இனி வர காலங்களில் உங்களுக்கு சமாதானமாக லைஃப் போயிடும். அதாவது உங்களை யாராச்சும் டாமினேட் பண்ணுறாங்கன்னா கூட அவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடங்கி போயிடுவாங்க, இல்லாட்டி சமாதானமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் சொல்கிறாங்க. திரவம் அப்புறம் ரசாயனம் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. தேங்க்யூ. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் மெசேஜ், பர்சனல் ரீடிங், ஏஞ்சல் கைடன்ஸ், ஏஞ்சல் நம்பர், ராசி பலன், நியூமராலஜி எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ.